ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெட் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இன்னும் எக்ஸாமுக்கு 4 மாதம் தான் இருக்குது. 4 மாதம் இருக்குதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக தெரியும். ஆனால் எத்தனை நாள்னு பார்த்தா 140 நாள் தான் வந்து நமக்கு இருக்குது. இந்த 140 நாளில் நம்ம படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இந்த 140 நாள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த 140 நாளுக்கு மேலே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கஷ்டம். எல்லாமே வந்து முடிக்கணும். 6th to 10th தமிழ், இங்கிலீஷ், சோசியல் எல்லாமே வந்து முடிக்கணும். அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த 140 நாள் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெதுவாக தெளிவாக வந்து படிச்சுட்டு போகலாம். இதுக்கு மேலே லேட் ஆக்குனீங்க அப்படின்னா அவசர அவசரமாக படிப்பீங்க. ஒரு தெளிவு இல்லாமல் தான் படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். சோசியல் படிக்கிறவங்களுக்கு இந்த 140 நாள் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நானும் சோசியல் தான் வந்து படிக்கிறேன். 6th to 10th நமக்கு மொத்த பாடம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 134 பாடம் வந்து நமக்கு இருக்குது. நமக்கு 140 நாள் வந்து இருக்குது. இப்போலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடம் அப்படின்னு நீங்கள் படித்தாலுமே எக்ஸாமுக்குள்ளே இந்த 134 பாடத்தையுமே வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். சோசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் தெளிவாக படிக்க முடியும். பாடம் எல்லாமே நல்லா பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புரிஞ்சும் படிக்க வேண்டியிருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் சோசியல் படிக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம தெளிவாக படிச்சுட்டு போகிறதுக்கு. ஸ்கெடியூல் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கெடியூலை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கெடியூலை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து பாதி நாள் வந்து போயிடும். முதல்ல நான் படிக்கும்போது டெய்லி டார்கெட் அப்படின்னு சொல்லி ஸ்டடி பிளான் வந்து யூடியூப்பில் போட்டுகிட்டே தான் படித்தேன். டெய்லி டார்கெட் போட்டுகிட்டே படிக்கும்போது நான் வந்து ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் படிச்சுட்ருக்கேன். நான் எல்லாமே ஒரு தடவை படித்து முடிச்சுட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் வந்து பண்ண போகிறேன். டெய்லி டார்கெட் அப்படின்னு ஸ்டடி சேலஞ்ச் வந்து இருக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். நான் படிக்கிற ஸ்கெடியூலை உங்களுக்கும் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டியூஸ்டே வந்து டே 1 அன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நவம்பர் 30 வரைக்கும் 140 நாள் வந்து இருக்குது. இந்த 140 நாளில் தமிழ், இங்கிலீஷ், ஜிஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. டெய்லி டார்கெட் ஸ்கெடியூல் எப்படி இருக்கும்னா தினமும் 5 மணி நேரம் நம்ம படிக்கிற மாதிரி தான் வந்து அந்த ஸ்கெடியூல் வந்து இருக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோதான் வந்து ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும். அதிகமாக போட்டு படிக்க முடியலைன்னா அந்த கோவத்தப்பெல்லாம் நம்ம ஃபேமிலிகிட்ட தான் காட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கே படிக்கணுங்கிற ஆசை இல்லாமல் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கெடியூல் போட்டோம் அப்படின்னா அன்றைக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். மறுநாள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம் நம்ம படிக்கிறதுக்கு. அதனால் குறைஞ்சது 5 மணி நேரம் அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு போட்டாலே போதும் அப்படிங்கிறதுனால நான் 5 மணி நேரத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த டெய்லி டார்கெட் வந்து பிகினர்ஸுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஈஸியாக வந்து முடிச்சிடுவீங்க எல்லோரும். முதல்ல என்ன படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழில் இலக்கணம், இங்கிலீஷில் போயம், சோசியலில் வந்து பாலிட்டி லெசன் வந்து படிக்க போகிறோம். தமிழில் வந்து 45 இயல் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் படிச்சிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் தான் ரொம்ப 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 முக்கியம். தமிழில் இலக்கணத்தில் இருந்து தான் அதிகமான கொஸ்டின் வந்து வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இலக்கணத்தை வந்து முடிச்சிடலாம். 6th இருந்து 10th வரைக்கும் 45 இயல் இருக்குது. அப்போ 45 டாபிக் வந்து நம்ம படிக்கணும் இலக்கணத்தில். இலக்கணம் ஃபுல்லாக 6th to 10th படிச்சிட்டோம் அப்படின்னாலே 20-25 கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். அதனால் தமிழில் ஃபஸ்ட்டு இலக்கணத்தை வந்து முடிக்கிறோம். அடுத்து இங்கிலீஷில் வந்து போயம் படிக்க போகிறோம். இங்கிலீஷில் 6th to 10th வரைக்கும் 35 போயம் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து படிக்கணும். போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும். அதை படிச்சுட்டு நம்ம போயம் படித்தோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிக்கிறதுக்கு நான் யூடியூப்பில் 2 வீடியோ வந்து சொல்கிறேன். அதை வந்து பாருங்கள். பார்த்துட்டு அந்த நோட்ஸை எழுதிட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். படிச்சுட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போயம் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சோசியலில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிரஃபி வந்து இருக்குது. 134 பாடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி படிக்கலாம். பாலிட்டியில் வந்து மொத்தம் 32 லெசன் வந்து இருக்குது. பாலிட்டியிலேருந்து மட்டுமே ஒரு 10-15 கொஸ்டின் கிட்ட வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலிட்டியை வந்து முடிச்சிடலாம். சோசியல் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படித்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். தெளிவாக படிக்கலாம், நோட்ஸ் எடுக்கலாம். நமக்கு இருக்கிற அந்த 5 மணி நேரத்தில் ஒரு பாடம் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து படிக்க முடியும். அதனால் சோசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படித்தாலே போதும். 140 நாளில் 134 பாடம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் கண்டிப்பாக. இப்போ தமிழில் இலக்கணம், இங்கிலீஷில் போயம், சோசியலில் பாலிட்டி லெசன்லாம் முடித்ததுக்கு பிறகு நம்ம வந்து தமிழில் வந்து ஷெட்யூல் படிக்கலாம். இங்கிலீஷில் ப்ரோஸ், ஜிஎஸ்சில் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கலாம். இப்படியே அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா முடிச்சுட்டே போனோம் அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இப்படி தான் இந்த 140 நாள் வந்து நம்ம படிக்க போகிறோம். டெய்லி டார்கெட் ஸ்டார்ட் பண்ணலாமா? யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க சொல்லுங்கள். டெய்லி டார்கெட் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு காலையில் 3:30க்கே வந்து நான் போட்டுருவேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் 3:30க்கே வந்து காலையில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு.
அந்த 3:30க்கே வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துருவேன். இன்றைக்கி என்னென்னலாம் முடிக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் வந்து சொல்லிடுவேன். நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறதுனால அந்த பாடத்தில் என்ன ஹெட்டிங் இருக்குது, சப் ஹெட்டிங் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிடுவேன் ஒரு 5 நிமிஷத்தில். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் 3 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு 3:30க்கு நீங்களும் என் கூடவே 3:30க்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ படித்தோம் அப்படின்னாலே 2 மணி நேரம் வந்து நம்ம படிச்சிடலாம். யாரெல்லாம் 3:30க்கு படிக்க வரீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் கூடவே சேர்ந்து நீங்களும் படிங்க. எக்ஸாமுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேர்ந்து படிக்கலாம் வெற்றியை நோக்கி. ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.